சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் சூப்பர் மார்க்கெட் இல்லைனா மினி மார்ட்னு சொல்லுவாங்க. சின்ன கடையா இருந்தா அத மினி மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கடையா இருந்தா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எந்த பாஸ்ல போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇபி பாஸ், எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதுல ஏதாவது ஒண்ணுல தான் உங்களால போ முடியும். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ரூல்ஸ் படி அதிகமான சம்பளம் கொடுக்கணும். ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. 1300 இருந்து கிட்டத்தட்ட $1600 வரைக்கும் சம்பளம் கொடுக்கும். ஃபுட் வந்து மோஸ்ட்லி நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ரூம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடைகள்ல அவங்களே வந்து ரூம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஒரு சில கடைகள்ல அலோன்ஸ் அப்படின்ற மாதிரி $300 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க தான் வெளியில பாத்துக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற சேலரியில இருந்து 4 மாசம் இல்லைனா 5 மாசம் சேலரியை வந்து நீங்க ஏஜென்ட் ஃபீஸா கட்டலாம். இதோட ரொம்ப அதிகமா கட்டி போனீங்க அப்படின்னா வந்துட்டு பெருசா வந்து ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காது. இதுக்கு ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஹவர் வந்து டியூட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. ஓவர் டைம் கிடையாது. உங்களுக்கு 12 ஹவருக்கு தான் வந்து அந்த பேசிக் சேலரியை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வேலை கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும் போகும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் மினி மார்க்கெட் வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஜி தமிழன் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. குறைவான அமௌண்ட்டில் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்